எபிசோட் 45ல் வெற்றியும் பாண்டியும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வெற்றி வந்து சொல்லிட்டுருக்காரு, நேற்று ஐஷு கிட்ட பேசலான்னு போனேன்டா, நான் வந்து வெக்கி நடுவில் புகுந்து ஓவராக சீனை போடுறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது கேட்டுட்டு பாண்டி அவன் கொஞ்ச நாள் அடங்கியிருந்தான், திருப்பவும் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வெற்றி ஆமாம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மியூசிக் டைரக்டர் ஷிபு வந்திருக்காருல, அவரோட அசிஸ்டன்ட் வெளியே வந்துட்டு, டே என்னடா டீ போட்டிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு டீயா, இந்த டீயை குடிச்சா எப்படி அவங்க ரெசார்ட்டில் காசு கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்க தோணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக மியூசிக் டைரக்டர் ஷிபு வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு இப்படி தான் ரூடாக பேசுவீங்களா ரூம் பாய்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டையும் திட்டிட்டு இவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் மார்னிங்கு நம்மளை ரெஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்காக நம்ம குடிக்கிற டீ ஸ்நாக்ஸ் நல்லா இல்லைன்னா அந்த டே பூராவே நல்லா போகாது, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக சொல்கிறாரு. சொன்னோடனே இவங்களும் கண்டிப்பாக நாங்கள் மேனேஜ்மெண்ட் சொல்லி சரி பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்க போனதுக்கப்புறமா பாண்டி சொல்கிறாரு, டே அது ஆக்சுவலாக காஃபிடா, அது டீ நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ரியா, மதன், ராஜன் எல்லாருமே சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ரகுபதி சார் அங்கே வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த மசாலா பேக்கெட்டு இது என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ராஜன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அது ஃபுல்லாகவே லாஸில் போயிடுச்சு, யாருமே பர்ச்சேஸ் பண்ணல, என்ன தான் இதை வாங்கிட்டு போனாலும் அவங்க வந்து நெடுமாறனோட டச் இல்லாதனால இந்த ரெசிபிஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ராஜன் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே ரகுபதி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ரியா வந்து தலை குனிஞ்சிட்டு ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ராஜன் உடனே ரகுபதி சார் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரி பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்று முடிச்சுடுங்க, இல்லைன்னா அதுவும் கூட நமக்கு கிடைக்காது, அப்புறம் மசாலா பேக்கெட் ப்ரொடக்ஷனை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், இது எல்லாமே நமக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஸோ இதுக்காக யாருமே ப்ளேம் எடுத்து வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. பட் ரியா மட்டும் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வெற்றியும் பாண்டியும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வராங்க. இதை பற்றி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், டீ இஷ்யூ பற்றி யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நெடுமாறன் கிட்ட பேசினா அவர் சூடு பால் எடுத்து தலையிலே ஊற்றிடுவாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரும்போது கரெக்டாக அங்கே ரியாவும் ராஜனும் நிற்கிறாங்க. அப்போ வந்து ராஜன் சார் வந்து நல்ல மேனேஜர், பக்கத்துலேயே ஓனரமாகவும் நிற்கிறாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. ஆனால் வந்து வெற்றி வந்து தயங்கி வராரு, ஏன்னா ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டார்ல, ஸோ கொஞ்சம் தயங்குறாரு. ஆனாலும் 2 பேரும் போகிறாங்க. பாண்டி வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராஜன் வந்து அப்படியா சரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே டீ காஃபி சப்ளையரை மாற்ற சொன்னேன், மாற்றலையா அப்படின்னு. மாற்றிட்டோம், இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருது, அப்போ நெடுமாறன் சார் கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா நெடுமாறன் கண்ட்ரோலில் இல்லை டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இங்கே போகிறாங்க. அப்போ வந்து வெற்றியும் பாண்டி சொல்கிறாங்க, ஐயோ இதுவும் நெடுமாறன் கிட்ட தான் போகுமா, அதை வச்சுட்டு வேறு நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாது நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து பயந்துக்கிறாரு. இப்போ ரியாவும் ராஜனும் ஷெஃப் நெடுமாறனை பார்க்க வராங்க. ஜான் கிட்ட சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. அப்புறமா நெடுமாறன் ரூம்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட்ரி வந்து சரியில்லை, டீ காஃபியை நீங்களே பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது நெடுமாறன் வந்து நல்ல மூஞ்சில் அடித்த மாதிரி இன்சல்ட் பண்ணி விட்டுறாரு. நான் உங்களை ஆல்ரெடி இந்த மசாலா பேக்கெட் போடாதீங்கன்னு சொன்னேன், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு போட்டிங்க, அப்போவே நான் சொன்னேன் என் பேச்சை கேட்காம அதில் போய் விழுந்தீங்க, அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற பட்ஜெட் வச்சு இந்த கிச்சனை நடத்துறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது, இதில் நீங்கள் கொஞ்சோண்டு காசு தருவீங்க, அதை வச்சுட்டு நான் பேண்ட்ரி வேறு ரன் பண்ணணுமா, நான் 4-5 months பேக்கே சொல்லிட்டேன் பேண்ட்ரி என்னால் ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பட்ஜெட் வச்சு யாரை வச்சு ரன் பண்ண முடியுமோ அவங்கள வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்களாவே வேறு ஏதாவது ஐடியா யோசிங்க அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இது வந்து வெற்றிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக அடிக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சீனில் வேணி வந்து ஐஷுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உன்னால தான் விக்கி என் கூட திரும்பவும் பழைய மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஐஷு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லடி, அவங்க அம்மா பேசுகிறனால தான், உனக்கே தெரியும்ல அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல ஐஷு, நீ வந்து கிளியராக எடுத்து சொன்னனால தான் அவன் என்கிட்ட பேசுகிறான், தேங்க்ஸ் ஐஷு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக போகிறாங்க. இப்போது மியூசிக் டைரக்டர் ஷிபு அவரோட ரூமில் வந்து மியூசிக் போட்டுட்ருக்காரு. ஒரு இதை யார் கூடயும் ஃபோன்லேயும் பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட்டை இப்படி தான் பாடணும் அப்படின்னு சொல்லி பாடி காட்டுறாரு. அந்த சிங்கருக்கு அது மிஸ்ஸிங், அந்த லேடிக்கு இந்த சாங் வந்து அவங்களுக்கானது இல்லை, ஸோ அவங்கள வச்சு பாட வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அங்கே வந்து ஃபுட் ஆர்டர் எடுக்க வந்து ஐஷுவும் வேணியும் கேட்டுகிட்டே நிற்கிறாங்க. ஐஷு அந்த பாட்டை அப்படியே கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஷிபு வந்துட்டு சாரி நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்னோடனே, இல்லை சார் உங்கள்கிட்ட ஆர்டர் எடுக்க தான் வந்தோம் அப்படின்னோடனே, சரி நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கிறாங்க. இவங்க 2-3 டிஷ்ஷை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது அவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இவங்க ஆர்டர் எடுத்துகிட்டு வெளியே வந்தோடனே ஐஷு வந்து அந்த பாட்டை அப்படியே பாடி காட்டுறாங்க. பாடி காட்டினோடனே வேணி அதை கேட்டுட்டு, ஹே அப்போ இப்படி தான் பாடணும்னு அவர் எதிர்பார்த்துருக்கார் போல இருக்கு, சூப்பராக பாடுறடி அப்படின்னுமோ ஐஷு வந்து அப்படியே அப்செட் ஆகிட்டு, சரி விடு நம்ம ஃபுட் ஆர்டர் தானே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. இப்போது வேணி வந்து தன்னோட ஃப்ரெண்டு ஐஷுக்காக மியூசிக் டைரக்டர் ஷிபுவோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு ஒரு சான்ஸ் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு நல்லா பாடுவா, இங்கே தான் ஷெஃபாக இருக்கா, நீங்கள் ஒரே ஒரு வாட்டி அவரை பாட்டை மட்டும் கேட்க வைங்க, அவருக்கு விருப்பம் இருந்தால் சான்ஸ் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் ரொம்ப கேவலமாக பேசிடுறாரு, நான் கூட தான் நல்லா பாடுவேன், நானே இது வரைக்கும் சான்ஸ் கேட்டதில்லை தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணி இன்சல்ட் பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையுமே வெற்றியும் பாண்டியும் சைட்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. இது எப்படியோ ஐஷுக்கு தெரிய வர அவங்க வந்து வேணியை பிடிச்சி பயங்கரமாக கத்திடுறாங்க. எங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியும்ல, நீ ஏண்டி உன்கிட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறேன், உங்ககிட்ட நான் ஏதாச்சும் ஹெல்ப் கேளுன்னு கேட்டேன்னா எனக்கு வேணா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. வேணியும் சாரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஐஷுவும் கோவப்பட்டதுக்காக சாரி சொல்லிடுறாங்க.
இப்போ வெற்றி வந்து பாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எப்படியாவது ஐஷு கிட்ட வந்து பழைய மாதிரி ஆகலைன்னா கூட பரவாயில்ல. மன்னிப்பு கேட்டு நார்மலைஸ் பண்ணிடணும். இந்த சண்டையே வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு பாண்டி சொல்றாரு, சரி அவளுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கும்போது வெற்றி சொல்லுவாரு, நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, கண்டிப்பா அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட அவளுக்கு ஒரு சான்ஸ் கேட்டு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து வெற்றி வந்து என்ன சொல்றாருன்னா, சரி அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. எப்படியாச்சும் அந்த மேனேஜரை தாண்டி நம்ம டேரக்டாவே அந்த மியூசிக் டைரக்டரையே நம்ம சான்ஸ் கேட்கலாம். கேட்டால் ஐஷுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.